இப்போ என்ன கடலென்ன காமம் உழந்தும் மடலேறா பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. மடல் ஏறுதல்னா நான் ஒருத்தனை நினைக்கிறேன், அவனுக்காக நான் வந்து கொடி கட்டி நிற்கணும். மடல் குதிரை மடல் மாதிரி பண்ணியிருப்பாங்க தென்னை மடலில். அதில் வச்சுட்டு கிளி பிடிச்சிட்டு அந்த கிளியில் அந்த கிளினா அந்த தோகை மாதிரி இருக்கும், பதாகை மாதிரி இருக்கும், கொடி மாதிரி இருக்கும். அதில் வந்து யாரை விரும்புனாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ இருக்கும். அப்படி பிடிச்சிட்டு நடு ரோட்டில் நின்று அது வந்து ஆண்மகன் தான் ஏறுவான், பெண் மகள் எப்படி ஏற மாட்டான். அப்போ நாங்கள்லாம் என்ன சொல்லுவோம், பொதுவாக உயிரினம்னு வந்தால் ரெண்டு பருவத்தாருக்கு அது ஒத்த உணர்வு தான். அப்போ அந்த ஒத்த உணர்வை வெளிப்படுத்துறதுல பெண்ணுக்கு ஏன் கூடாதுங்கிறாங்க. ஆணுக்கு அதை வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறாங்க, ஆனால் பெண்ணுக்கு வந்து அடக்கி வச்சு அல்லது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஒரு காலகட்டத்தில் நாகரிகம் இல்லாத காலகட்டத்தில் அது வந்து நாகரிகப்படுத்துறதுக்காக பெண்ணுக்கு அந்த சுமையை கொடுத்தாங்க. ஆனால் அந்த காலத்திலேயே ஔவையார் போல் 40 பெண்பாற் புலவர்கள் இருக்காங்க.